நாம் இங்கே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதை நாம் எப்படி பெற்று அனுபவிப்பது என்பதை குறித்து நாம் தொடர்ச்சியாக அறிந்து கொண்டு வருகிறோம். அநேக மக்களுடைய எண்ணங்கள்லாம் ஒரு விதமாக செட் ஆகியிருக்கு. என்னென்னா, வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது அவங்க சொல்லுவாங்க, ஐயா எனக்காக சோம் பண்ணுங்க, இந்த காரியம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு. அவங்க நினைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் தான் தேவன் அதுக்கான ஸ்டெப் எடுக்கணுன்ற மாதிரி அவங்க மைண்டில் செட் ஆகிடுது. இப்போ தான் பிரச்சனை வந்துக்குது, ஆண்டவர்கிட்ட சொன்னால் இதுக்கப்புறம் ஏதாவது ஸ்டெப் எடுத்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பாருன்ற மைண்ட் செட்டப் அப்படியே ஆகிட்டுருக்கு பாருங்கள். அப்படி இல்லை, உங்களுக்கு இந்த பிரச்சனை இந்த காலத்தில் வரும், உங்களுக்கு 10 தலைமுறை கழித்து பிறக்க போகிற பிள்ளைக்கு இந்த காலகட்டத்தில் இந்த பிரச்சனை வரும்னு சர்வ ஞானியாகிய தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே முன்னறிந்து அந்த பிரச்சனைக்கான தீர்வை ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நமக்கு இப்போ தெரியுது அது பிரச்சனை வந்திருக்குது. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்ம எந்த நூற்றாண்டில் பிறப்போம், எந்த இடத்துல இருப்போம், எப்படிப்பட்ட வேலைகளை செய்வோம், எப்படிப்பட்ட பகுதியில் வாழ்வோம், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சந்திப்போம், எப்படிப்பட்ட தேவைகள் மத்தியில் நாம் இருப்போம் என்பதெல்லாம் முன்னறிந்து நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படியான எல்லா முன்னேற்பாடுகளையும் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இதுக்கப்புறம் ஏதோ ஒன்று ரெடி பண்ணி கொடுக்குறது இல்லை, ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. அதில் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, அவர் என்னவெல்லாம் கொடுத்துருக்கிறார், இதுக்கப்புறம் கொடுக்க போகிறார்ல, கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்து நம்ம 2 வசனத்தை வாசித்தோம். முதல்ல இதை பற்றி பேசும்பொழுது 2 பேதுரு 1:3 2 வசனத்தில் வாசிச்ச பாருங்கள். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும், ஜீவனுக்கும்னா இந்த உலகத்தில் நல்லா வாழறதுக்கு, ஜீவன்னா எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும், உலகத்தில் எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதம் பெற்று நல்லா வாழ்வதற்கு, தேவபக்திக்கும் அப்படின்னா தேவன் அறிகிற அறிவில் வளர்ந்து தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு வேண்டிய யாவற்றையும், உலகத்தில் நல்லா வாழறதுக்கும் தேவனுடைய சித்தத்துக்காக வாழறதுக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்து அருளினதும் அன்றி. அப்போ அவர் நமக்கு கொடுத்து விட்டார், தந்து அருளி விட்டார். இது எப்படி நம்மளோட வாழ்க்கையில் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய மனம் தேவனுடைய வார்த்தையினால் புதுப்பிக்கப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நிலைக்கு நாம் வந்து விடுகிறோம். அதான் 3 யோவான் 1:2 பிரியமானவனே, அங்கே உன் ஆவி வாழ்வது போல வரல, உன் சரீரம் வாழ்வது போல அப்படின்னு வரல. ஆசீர்வாதம் எங்கே இருக்குது? ஆவிக்குரிய விதத்தில் ஆசீர்வதித்திருக்காருன்னு எபேசியர் 1:3 சொல்லப்பட்டிருக்கு. ஆசீர்வாதம் எங்கே இருக்குது? ஆவிக்குரிய உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்ம ஆசீர்வதிக்கிறான்னு எபேசியர் 1:3 இருக்குது. அப்போ ஆசீர்வாதம்லாம் ஆவிக்குரிய விதத்தில் இருக்குது. அது காணக்கூடிய நிலையில் இப்போ வரணும். இப்போ சரீர சுகம் ஆவிக்குரிய விதத்தில் இருக்குது, அது சரீரத்தில் இப்போ வெளிப்படணும். ஆரோக்கியம் சரீரத்தில் இப்போது வெளிப்படணும். அதே போல் சமாதானம் ஆவிக்குரிய நிலையில் இருக்குது, இப்போ உங்கள் உள்ளத்தில் உங்கள் குடும்பத்தில் அது வெளிப்படணும். அதே போல் வெற்றி ஆவிக்குரிய நிலையில் இருக்கிறது, நீங்கள் செய்கிற கையின் பிரயாசங்களிலே அது வெளிப்படணும். உங்கள் வேலையில் அது வெளிப்படணும். நீங்கள் சந்திக்கிற சவால்கள் மத்தியிலே, எதிர்ப்புகள் மத்தியிலே, அது உபத்திரங்கள் மத்தியிலே, வியாகுலங்கள் மத்தியிலே, துன்பங்கள் மத்தியிலே, நாச மோசங்கள் மத்தியிலே, உபத்திரங்கள் மத்தியிலே உங்களுக்கு முற்றும் ஜெயத்தை கொடுக்கிற தேவன் அந்த வெற்றி தருகிறவராக இருக்க. அந்த வெற்றி அதில் வெளிப்படணும். இப்போ அதில் வெளிப்படணும் என்ன பண்ணணும்னா, ஆத்தும வாழ்வு ஒன்று இருக்குது. ஆத்தும வாழ்வு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல. அதான் பார்த்தேன், மகா வறட்சியான காலங்களை சந்திக்கும் போது உன் வயிற்றை திருப்தியாக்குவார்னு சொல்ல, உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. மகா வறட்சியான காலங்களில் எதை திருப்தியாக்கணும்? இப்போ எனக்கு பசி எடுக்குதுன்னா என்னை எதை திருப்தியாக்கணும்?
சோத்தை போட்டால் வயிறு திருப்தி. அதான உண்மை. பசி எடுக்குதுன்னு என்ன பண்ணணும்? திருப்தி பற்றணும். இப்போ தாகம் எடுக்குது, என்ன பண்ணணும்? தண்ணி குடித்தா தாகம் தீர்ந்துடும் இல்லையா? ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுன்னா, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கிற. பைபிள் எல்லா இடங்களும் அப்படி தான் பாருங்கள். எங்கெல்லாம் வறட்சி வருதோ அங்கெல்லாம் முதல்ல மனதில் ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடை கருத்தில் கொடுக்குறாரு. ஆபிரகாம் உண்டான நாளில் உண்டான பஞ்சத்தை இல்லாமல் இன்னொரு பஞ்சம் வந்துச்சான் ஈசாக்கின் நாட்களில். அப்போது ஈசாக்குடைய மனதை கர்த்தர் கொழுமையான வகையில் திருப்தி ஆக்கிறார். எல்லாரும் விட்டுட்டு ஓடுறாங்க வேறு வேறு நாட்டுக்கு. நீ இங்கே இரு, எகிப்துக்கு போவாத, உன் கூட நான் இருக்கிறன்றதை இங்கே எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டோம். யாருமே பிழைக்க முடியாத இந்த இடத்துல நீ நல்லா செழித்து வருவேன்றதை எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டோம் சொல்லி அங்கே போய் விதைக்க ஆரம்பிக்கிறான். இருக்கிற விதையை வளராத வறண்டு போன ஒரு காஞ்சி போன தண்ணீர் இல்லாத நிலத்தில் என்ன பண்ணுறான்? விதைக்கிறான் பாருங்கள். அவனுக்கு மட்டும் வளருது. அந்த ஊர் மக்களுக்கு, அந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் வளரவே இல்லை. அபிமெலேக்கு ராஜாவே பார்த்து ஆச்சரியப்படுறான். நம்ம ஜனங்கள்லாம் நம்மக்கிட்ட லேண்டை விற்றுட்டு எகிப்துக்கு போயிட்டாங்க, எங்கே வந்தவன் இவனுக்கு மட்டும் விளையுது அப்படின்னு உடனே போகிறான். தொந்தரவு கொடுத்துக்க ஆரம்பிக்கிறான். இது ஏன் என்னுடைய துறவு, இந்த இடத்த விட்டு காலி பண்ணுன்றான். சரி, அந்த இடத்த விட்டு காலி பண்ணி வேறு இடத்துக்கு போனோன்னே இங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் பூமி நீரோட்டலாம் அங்கே போய் அங்கே ஊற்று சுரக்க ஆரம்பிக்குது. இங்கே ஊற்று நின்று போச்சு. திரும்ப அங்கே வரான், இதுவும் எந்த அப்படின்றான். திரும்ப அந்த இடத்த விட்டு காலி பண்ணி வேறு இடத்துக்கு போனால் எங்கே நின்று போது இவன் போகிற இடத்தெல்லாம் நீர் விட்டு சுரந்துக்குன்னே இருக்குது. அப்போது ஒரு புரிஞ்சுக்கிறான் இவன், இல்லை இவங்கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு வல்லமை இருக்குது. இவங்ககிட்ட சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை, இவங்ககிட்ட போட்டி போட்டு பிரயோஜனம் இல்லை, இவங்ககிட்ட காம்ப்ரமைஸ் ஆகிறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு என்ன பண்ணுறான்? நேராக அவனோட உடன்படிக்கை பண்ணிக்கிறான். நான் உங்களுக்கு எந்த கெடுதலும் செய்யாமல் நன்மையே செஞ்சது போல் நீங்களும் எனக்கு எந்த கெடுதலும் செய்யக்கூடாது. நீ கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டவராமே, நீர் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷன் மேலே இருக்கிறத இன்னொருத்தன் பார்க்குற அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? இந்த மனுஷனை ஆஸ்வதிக்கிறார். அதான் நமக்கு ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றும் கொடுத்துருக்கிறாரு. இந்த ஈசாக்குக்கு ஆத்தும வாழ்வை கொடுத்தாரு. எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போது இப்படி அமெரிக்கா ஒரு வல்லரசு நாடும், அப்போ அந்த காலத்தில் எகிப்து மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடு. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆத்தும வாழ்வு உண்டாகுது. யாருக்குன்னா, யோசப்புன்ற மனுஷனுக்கு கர்த்தர் சொப்பன விலைக்கு சொல்லும்படியான ஒரு கிருபையை கர்த்தர் கொடுக்குறாரு. அவனுக்கு ஒரு ஆத்தும வாழ்வு அங்கே உண்டாகுது. அதனால் பார்த்திங்கனாக்கா முழு உலக நாடுகளை அங்கே தானியங்களை வாங்கிட்டு போய் பஞ்சம் பழைக்கிற அளவுக்கு இவனுடைய ஆத்தும வாழ்வினால் முழு உலக நாடுகளும் போஷிக்கப்பட்டது. அப்போது இந்த ஆத்தும வாழ்வு உண்டாகும் போது தான் நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க முடியும். தேவபக்திக்கு வேண்டிய யாவற்றையும் கொடுத்துருக்கிறாரு, கரெக்டு தான். அப்படியே அக்கௌண்ட்லேயே பணம் இருந்தால் வயிறு ரொம்ப போகிறதில்ல. அதை வித்ட்ரால் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம சமைச்சு சாப்பிட்டா தான் நமக்கு திருப்தியாக ஆகும். தேவையான பொருட்களை வாங்கணும். அதே போல் ஆவிக்குரிய நிலையில் ஆசீர்வாதங்கள் இருக்குது. அது என்ன பண்ணால் ஆத்தும வாழ்வு நமக்கு உண்டாகணும்னா, இந்த ஆத்தும வாழ்வு எப்படி உண்டாகும்னா, தேவனுடைய வார்த்தையை கேட்கணும். பிரியமானவனே, உன் ஆத்தும வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். இந்த ஆத்தும வாழ்வு வரும்போது 2 சந்தேகம் வரும் மக்களுக்கு. என்னன்னாக்கா, அவங்க கர்த்தரை ஜெபிச்சு கேட்பாங்க, விசுவாசத்தை பயன்படுத்தி ஜெபிச்சு கேட்பாங்க. அதில் 2 டவுட்டை கொண்டாந்து பிசாசை முட்டுக்கட்டையாக போடுவான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவான்? நீ ஜெபிக்கிறது கர்த்தருடைய சித்தமானு கேட்பான். கர்த்தருடைய சித்தமா? அது குழப்பம் ஒன்று வந்துடும் பாருங்க. ஊரில் இடத்துல கார் வச்சுக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த டவுட்டு வராது. உனக்கு கார் வேணும்னு ஜோம் பண்ணும்போது தான் அந்த டவுட்டு உனக்கு வரும். கர்த்தருடைய சித்தமா? அப்படியே கர்த்தருடைய சித்தம் இல்லைன்னு நீங்கள் கிளியர் ஆகிட்டீங்கன்னா, இது கர்த்தருடைய நேரமானு கேட்பான். கர்த்தருடைய நேரமா அப்படின்னு கேட்பான் பாருங்கள். இது 2த்துல நீங்கள் கிளியர் ஆகிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு தொட மாட்டான். இப்போ கர்த்தருடைய சித்தமா இல்லையான்றதை கர்த்தருடைய வார்த்தையிலேருந்து நம்ம கிளியராக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். வேறு விதத்தில் தெரிஞ்சால் ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது. ஏன்னா வார்த்தை தேவனுடைய மனது, காட்ஸ் மைண்டு. வேர்ட் ஆஃப் காட் காட்ஸ் மைண்டு. தேவனுடைய வார்த்தை தேவனுடைய மனதாக இருக்கிறது. எதுவெல்லாம் தேவனுடைய சித்தம் என்பதை வசனத்தோடு நம்ம எடுத்து நம்ம சொன்னோம் ஒரு சில வாரங்களுக்கு முன்பதாக. முதல்ல நம்ம பணக்காரனாக இருப்பது கர்த்தருடைய சித்தம். பணக்காரனா இன்றைக்கி வரல பணக்காரனாக இல்லாமல் இருக்கலாம், பணம் கையில் எல்லாமே இருக்கலாம், உங்களுடைய தேவைகளுக்கே கொஞ்சம் பத்தாமல் இருக்கலாம். ஆனால்
எப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல வீடை கட்டி, நீங்கள் எப்போ வந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல நகை நட்டு சேர்த்து நல்ல ஒரு கார் பங்களா வாங்குவீங்கன்னா, நீங்கள் சம்பாதிக்கிற காசு சரியாக போச்சுன்னா வாங்க முடியாது உங்களால். சம்பாதிக்கிற காசு சரியாக போச்சுன்னா உங்களால் வாங்கவே முடியாது. சம்பாதிப்பீங்க, காலம் ஃபுல்லாக நீங்கள் மட்டும் சாப்பிட்டுன்னு இருப்பீங்க. கரெக்டாக இருக்கும் எல்லாத்துக்கும். கரண்ட் பில் கட்டுறதுக்கும், ப்ரொவிஷன்ஸ் வாங்குறதுக்கும், மெடிக்கல் செலவு பார்க்குறதுக்கும், நீங்கள் வாங்கி போட்ட எல்லா பொருட்களும் இஎம்ஐ கட்டுறதுக்கும், இதுக்கப்புறம் வாங்க வேண்டியதுக்கெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு இருக்கிறதுக்கும், நீங்கள் லோன் அடைக்கிறதுக்கும், இதுக்கே எல்லாம் சரியாக போயிடும் பாருங்கள். அதை வச்சு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு இடத்த வாங்கணுன்னாலும், நீங்கள் வந்து ஒரு நகை நட்டு பிள்ளைங்களுக்கு எதிர்காலத்தில் கல்யாணம் பண்ணி அனுப்புறதுக்கு சேர்க்கணுன்னாலும், நீங்கள் பிள்ளைங்களை நல்ல ஒரு கோர்ஸ் படிக்க வைக்கணுன்னாலும், உங்களால் அதை வாங்குறதுக்கு அந்த பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்காது. ஆனால் அந்த பணத்தை தான் அது வரப்போகுது. எந்த பணத்துலேருந்து வரப்போகுது? அந்த பணத்தில் தான் அது வரப்போகுது. அந்த பணத்தை எப்போ வரேன்னா, அவ்வளோ பேர் உட்காந்துருக்குறாங்க. வெறும் ஆண்கள் மட்டும் 5000 பேர். அங்கே பெண்கள் இருந்திருப்பாங்க நான் நினைக்கிறேன், பிள்ளைங்களும் இருந்திருப்பாங்க நான் நினைக்கிறேன். எங்கள் இயேசுநாதர் பிரசங்கம் பண்ணார் 3 நாள். அப்போ 5000 பேர் சாப்பிட்டாங்கன்னு சொல்லி பைபிள் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. 5000 புருஷர்கள் அப்படின்னு வருது. ஏன்னா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க, அதனால் புருஷர்கள்னு வருது. அப்போது பெண்களும் இருந்திருப்பாங்க, வேறு ஆண்கள் மட்டும் வந்துருக்க மாட்டாங்க, குடும்பமாக வந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் உட்காந்துருப்பாங்க. ஒரு ஆண், ஒரு பெண், ஒரு குழந்தைன்னு கணக்கு போடுறாங்க. ஏன்னா அவங்க சின்ன பையன் ஒருத்தன் 5 மீன் வச்சுருக்கிறான்ல, அவன் புருஷன் லிஸ்ட்டில் வர மாட்டான், சின்ன பையன் தான் போட்டிருக்காங்க. அப்போ சின்ன பையன் இருக்கான்னா நிறைய பிள்ளைங்கள் அங்கே வந்திருப்பாங்க. அப்போ அவங்ககிட்ட இருக்கிற 5 மீன் அவனுக்கே சரியாக போயிடும். 5000 பேருக்கு அது போதவே போதாது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார்? அதை கொடுன்னு கேட்டார். கொடுன்னு கேட்ட உடனே எல்லாம் 5000 பேருக்கும் திருப்தி ஆகி இப்போ 12 கூர் எடுத்தாங்க பாருங்கள். அதுதான் அடுத்தவங்களுக்கு போய் சேரப்போகுது. அதுதான் உங்கள் வருமானம் குறைவு தான். அதில் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முன்னுரிமை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா, நீங்களும் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைவரும் எல்லா தேவையிலும் சந்திக்கப்பட்டு எக்ஸ்ட்ரா பணம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த காசு எடுத்து தான் நீங்கள் வீடை வாங்க போகிறீங்க. இதுவே தொடச்சிக்கின்னு போயிடுச்சுன்னா வாங்க முடியாது. எவ்வளோ சம்பாதிச்சாலும் பற்ற மாட்டேங்குது. ஏன்னா இதுக்கப்புறம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தாது. ஏன்னா என்னாச்சுன்னா, அந்த குடத்தில் வந்து ஒரு ஓட்டை விழுந்துச்சு. எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் நிற்காது. அது இப்போ அது பாட்டு தண்ணி மீன் இருக்கும், போயினே இருக்கும். அது அந்த ஓட்டை அடைச்சாதான் நிரம்பி வழியும். ஓட்டை குடத்தை போய் குடால வச்சுட்டு ரொம்பலன்னா அது ரொம்ப அது வழிஞ்சு உள்ள அது ஒரு வழியாக போயின்னு இருக்கும் பாருங்கள். அதை அடைக்கணும். முதல்ல பிசாசுக்கு கதவை அடைக்கணுன்னாக்கா, பிசாசு என்ன பண்ணுவான்னா, உங்களுடைய முதற்கனியை அவன் சாப்பிட்றதுக்கு பார்ப்பான். முதற்கனியை அவன் எடுத்து நீங்கள் செலவு பண்ணிடுங்கன்னுவான். அதை கர்த்தருக்கு முதல்ல சின்ன பையன் என்ன பண்ணான், 5 நாள் அவன் 3 நாள் அவன் என்ன பண்ணியிருக்கிறான், பிரசங்கத்தை வந்து கவனித்து கேட்டுருக்கிறான். ஃபஸ்ட்டு நேரத்தை கொடுத்தான். என்ன பண்ணான்? 3 நாள் பிரசங்கத்தை கவனித்து கேட்டுருக்கிறான். நேரத்தை முதல்ல கொடுத்தான். 2வது அவர் என்ன சொன்னாரோ அப்படியே ஒபே பண்ணான், கீழ்ப்படிஞ்சான். எடுத்து நேரத்தை கொடுத்துட்டான் பாருங்கள். அவன் அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. அவனும் சாப்பிட்டான். 12 கூட நிறைய என்ன பண்ணாங்க, மீதி எடுத்தாங்க. 5000 பேரும் சாப்பிட்டு மீதி எடுத்தாங்க. அவள் என்ன தெரிஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாக இருக்கும்படியாக, சகலவித நற்கிரியில் நீங்கள் பெருகுகளாக இருக்கும்படியாக, அவர் உங்களிடத்திலே சகலவிதமான கிருபைகளையும் பெருக செய்ய, இப்போ இருக்கிறத வச்சு தான் தேவன் என்ன பண்ண போகிறாரு, அது அதிகமாகி கொடுக்க போகிறாரு. இப்போ நம்ம சாப்பிட்ற அரிசிலாம் பார்த்திங்கன்னா புதுசாக ஒன்றும் கண்டுபிடிக்கல. முதல்ல தேவன் உண்டாக்குன அந்த விதையிலேருந்து தான் இப்போ எல்லாம் வந்துருக்குது. நோவா காலத்தில் மழை பெஞ்சு அழிஞ்சால் கூட எல்லாம் அழிஞ்சு போச்சு. திரும்ப ஒரு கன்னி விருட்சங்களை உண்டாக்கலாம் தேவன் உண்டாக்கவே இல்லை. எல்லாம் அழிஞ்சு போச்சு. நோவா காலத்து எதை உண்டாக்குனாரா? ஏதேன் தோட்டத்தை உண்டாக்குன மாதிரி எல்லாம் அழிஞ்சு போச்சு. அரராத் மலை மேலே போய் பேழ நின்று போச்சு. எல்லாம் அழிஞ்சு நாசமாக போச்சு. திரும்ப புதுசாக மரம் செடி கொடிகளை உண்டாக்குனாரு? உண்டாக்கவே இல்லை. ஆதாம் காலத்தில் உண்டாக்குனா அந்த மரம் செடி கொடியோட விதைகளை வச்சு தான் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அந்த விதையை கொண்டு போய் என்ன பண்ணான், பத்திரமா பேழையில் வச்சான். திரும்ப அந்த விதை எடுத்து விதைக்கிறான். திரும்ப அறுவடை அவனுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஒரு மனுஷன் என்னைக்கு விதையை சாப்பிட்றானோ அன்றைக்கு அவன் அறுவடையை இழந்து போவான். எப்படிப்பட்ட பசி பட்டினி இருந்தாலும் ஒரு விவசாயி விதை நெல்லை சாப்பிடவே மாட்டார். அப்படி சாப்பிட்டு விட்டால் அவர் அறுவடையை இழந்து போவார். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் விதை நெல்லை மட்டும் என்ன பண்ணுவார், எடுத்து சாப்பிடவே மாட்டார்.
அது அவர் அடுத்த போஷிப்புக்கு அது தேவை. அதை வச்சு பூமி உயிர் வாழ போகிறதில்ல, இவர் தான் உயிர் வாழ போகிறார், இவர் தான் ரிட்டர்ன் கொடுத்துட்டு போகுது. ஆனால் கொடுக்குறது எங்கே கொடுக்குறாரு? அவர் பூமிக்கு தான் கொடுக்குறாரு விதையை. எங்கே கொடுக்குறாரு? பூமிக்கு தான் விதையை கொடுக்குறாரு. ஆனால் பூமி எடுத்துக்க போகிறதில்ல, இவருக்கு திருப்பி கொடுத்துட போகுது. அது என்ன பண்ண போகுது? அறுவடையாகி திருப்பி கொடுத்துட போகுது. அதுபோல் கர்த்தரை கொடுக்கும்போது நம்ம பணத்தை வச்சு ஒன்றும் கர்த்தர் வாழ போகிறதில்ல. அப்போ கர்த்தர் இன்னும் ஏழாம் மாதிரி நம்ம இன்னும் பணக்கார மாதிரி ஆகிட போகிறாங்க. கர்த்தர் எல்லா மக்களுக்கும் படி அழுக்கிறவர். அவர் எல்லா பணக்காரர்களுக்கும் பணத்தை கொடுக்குற ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் நிறைய மக்களுடைய மைண்ட் செட்டப்லாம் அப்படி தான் ஆயிருக்கு. நம்ம கொடுத்தா தான் ஊழியம் வளரும், நம்ம கொடுத்தா தான் சபைகள் நடக்கும். இல்லை, நீங்கள் கொடுக்கலாலும் சபைகள் நடக்கும், நீங்கள் கொடுக்கலனாலும் சபை நடக்கும், ஊழியக்காரர்கள் சாப்பிடுவாங்க, போஷிக்கப்படுவாங்க, நல்லா தான் இருப்பாங்க. அப்போ நாம் எதுக்கு கொடுக்கணும் ஒரு கேள்வி அங்கே வரணும். நாம் எதுக்கு கொடுக்கணும்னா நாம் செழிக்கிறதுக்கு நாம் கொடுக்கணும். நாம் செழிக்கிறதுக்கு நாம் கொடுக்கணும். நம்ம கொடுக்குறதுனால ஊழியக்காரன் வாழணும் அர்த்தம் இல்லை. கொடுக்கலனாலும் ஊழியக்காரன் வாழ்வான், கொடுக்கலனாலும் ஊழியக்காரன் வாழ்வான். நாட்டில் எவனுமே சாப்பிட்லாம், அவன் சாப்பிட்டு இருப்பான், கறியும் சோறும் சாப்பிட்டு இருப்பான். காகம் கொண்டாந்து குத்துச்சான் கேரித்தாட்டங்கரையில். கேரித்தாட்டங்கரையில் அந்த 3.5 வருஷம் பஞ்சம் வந்த உடனே யார் வீட்டில் டெய்லியும் கறி ஆகும்? ராஜா வீட்டில் தான் கறி இருக்கும், வேறு யார் வீட்லையும் கறி எடுத்து வாய்ப்பு இல்லைங்க. ராஜா வீட்டு சாப்பாடு இப்போ எனக்கு வருது. அங்கேருந்து இடத்த காலி பண்ணியாச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த தண்ணி வற்றி போச்சு. சொல்கிறார், அங்கே போ, உன்னை பராமரிக்கிறதுக்கு விதவைக்கு கட்டளையிட்டேன், சாரிபாத் ஊருக்கு போன்றார். அங்கே போனால் அவளுடைய நிலைமை பார்த்தா ரொம்ப படு மோசமாக இருக்குது. ஒரே ஒரு விறகு பொறுக்கிறா, மாவு உருண்டி வச்சுட்டு அவளும் அவனுடைய பிள்ளையும் சாப்பிட்டு செத்து போகிறதுக்காக. அப்போது ஊழியக்காரன் அங்கே போய் கூட இந்த அம்மானு ஹெல்ப் பண்ணுறேன்னு கொடுக்கல, உங்ககிட்ட இருக்கிறத முதல்ல எனக்கு கொடுன்னு கேட்டான். உங்ககிட்ட இருக்கிறத நீங்கள் பைபிள் நல்லா படிச்சு பாருங்கள். ஊழியக்காரன்ட்ட கஷ்டம் சொன்னால், ஐயோ அப்படியாம்மா இந்த நான் காசு சொல்லவும் மாட்டேன் பாருங்கள். ஒரு ஊழியக்காரன்ட்ட அசிஸ்டன்ட் பாஸ்டராக நான் வரட்டேன். அவன் என்ன பண்ணான், கடன் வாங்கி வச்சு செத்து போயிட்டான். எலிசான்ற ஊழியக்காரன்ட்ட ஒருத்தன் உடன் ஊழியக்காரனாக இருந்தான். அவன் என்ன பண்ணான், அந்த காலத்தில் கடன் வாங்கிட்டு கடன் அடைக்கலாம் பிள்ளைங்களை அடிமையாக கொண்டு போயிடுவாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு. அவங்க மனைவி வராங்க, என் புருஷன் உங்கள்கிட்ட தான் உடன் ஊழியக்காரனை வேலை செஞ்சுட்டு இருந்தான், இப்படி கடனை வச்சுட்டு செத்து போயிட்டான், 2 பிள்ளைங்களும் கடன் கொடுத்தவங்க அடிமையாக கொண்டு போகிறதுக்கு வந்துட்டாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு உடனே சரி நம்மகிட்ட தானே ஒர்க் பண்ணான் வீட்டுக்காரன், நம்ம ஹெல்ப் பண்ணலான்னு பண்ணிட்டேன், உங்ககிட்ட என்ன கதைன்னு கேட்டான். என்ன கேட்டான்? உங்ககிட்ட அவன் சொன்னான், ஒரு கூட எண்ணெயை தவிர என்கிட்ட வேறு ஒன்றுமே இல்லை. அதை வச்சு தான் அற்புதம் நடக்க போகுது. உங்ககிட்ட இருக்கிற அந்த ஒரு மாவு உருண்டி வச்சு தான் அற்புதம் நடக்க போகுது. உங்ககிட்ட இருக்கிற அந்த ஒரு கூட எண்ணெய் வச்சு தான் அற்புதம் நடக்க போகுது. உன்னுடைய கொஞ்சம் சம்பளத்தை வச்சு தான் அது பெருக போகுது. அதனால் இருக்கிறத நம்ம அதை சரியாக பயன்படுத்தணும்னா, கர்த்தருடைய சித்தத்திலும் நம்ம பயன்படுத்தணும்னா அது வளர்ந்துடும். இருக்கிறத நம்ம சரியாக பயன்படுத்தலைன்னா அது வளர்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போய்டும். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசணும். முதல்ல பணக்காரன் ஆகணும். என்ன பண்ணணும்? அது நம்முடைய சித்தம் இல்லை, தேவனுடைய சித்தம். அது யாருடைய சித்தம்? தேவனுடைய சித்தம். ரெண்டாவது, நம்ம கையின் பிரஸ்தில் எல்லாவற்றும் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கணும், தேவனுடைய சித்தமாக அது இருக்கிறது. இதெல்லாம் வசனத்தோடு நம்ம சொல்லிட்டோம், ஆனால் அவுட்லைன் மட்டும் சொல்கிறோம். மூன்றாவது, பாதுகாப்பு எல்லாவற்றிலும் தேவனுடைய சித்தம். நான்காவது, நம்முடைய தேவை அனைத்தையும் சந்திக்கப்பட்ட நிலையிலே நாம் வாழ்வது தேவனுடைய சித்தம். அஞ்சாவது, எல்லாவற்றிலும் நாம் பெருகுவது. எல்லாவற்றிலும் உங்களுடைய அறிவு, ஞானம், உங்களுடைய திறமை, உங்களுடைய வருமானம் எல்லாவற்றும் நீங்கள் அப்படியே ஏதோ ஒரு சிலது மட்டும் இல்லை, எல்லாவற்றிலும் பெருகுது. சிலருக்கு பணம் சம்பளத்தில் மட்டும்தான் குறியாக இருப்பான், அறிவு வளர்த்துக்க மாட்டான், திறமையை வளர்த்துக்க மாட்டான், ஞானத்தை வளர்த்துக்க மாட்டான். வேறு இதை மட்டும் தான் சம்பாதிச்சிருப்பான் பாருங்கள். நீங்கள் எல்லாவற்றிலும் பெருகுவது, எல்லாவற்றிலும் அறிவில், ஞானத்தில், குடும்பத்தை நடத்துறதில், நிர்வாகம் பண்ணுறதில், எல்லாவற்றிலும் பணத்தை சம்பாதிப்பதில், எல்லாவற்றிலும் நீங்கள் பெருகுவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆறாவது பார்த்திங்கன்னா, நாம் சுகமாக இருப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இப்போது இந்த தேவனுடைய சித்தம் நமக்கு தெரிஞ்சால் கூட, இல்லை தேவனுடைய வார்த்தை மூலமாக நம்ம ஏற்கனவே வசனத்தோடு எடுத்து அப்போ தான் நமக்கு அது உறுதியோடு நமக்கு தெரியும், ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கும். நமக்கு வார்த்தை எல்லாமே வெறும் அப்படி டைட்டிலாக சொல்லிட்டா புரியாது. இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன். நம்ம வேணா யூடியூப்பில் போட்டிருக்கேன், நீங்கள் கேளுங்க. நான் வேணால் நம்ம சர்ச்சு குரூப்பில் வாரம் டெய்லி ஒரு மெசேஜ் போட்டுறேன். இனிமேல் கேளுங்க, கேட்டு மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அது 4 பேர் கர்த்தருடைய வார்த்தை அப்படி போயிட்டோம். நம்ம சர்ச்சு குரூப்பில் டெய்லி ஒரு மெசேஜ் போடுறேன். இங்கே சர்ச்சில் பண்ண பிரசங்கத்தெல்லாம் டெய்லியும் போடுறேன். நீங்கள் கேட்டு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், அதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஈஸியான வழி. நீங்கள் காஸ்பலில் மற்றவங்க சொல்கிறத விட இப்படி ஃபார்வர்ட் பண்ணி விட்டீங்கன்னா போய்டும். அது
நீங்கள் சொன்ன மாதிரி கணக்காகிடும். அது டெய்லியும் ஒன்று போடுறேன், அதை கேளுங்க. இப்போ இதெல்லாம் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தேவனுடைய சித்தத்தை நாம் தெரிஞ்சு வச்சுருந்தா கூட அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே போய் அதை எடுக்கிறதுக்கு நமக்கு ஏதோ ஒன்று தடையாக இருக்குது, எடுக்க முடியல. அது என்ன தடை நமக்கு தெரியணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 3 விதமான தடை இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்முடைய அவிசுவாசம் ஒரு தடையாக இருக்கிறது. ரெண்டாவது நம்முடைய கீழ்ப்படியாமை ஒரு தடையாக இருக்கிறது. மூன்றாவது நம்ம மன்னியாமை ஒரு தடையாக இருக்குது. 3 நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். ஈஸியாக அதை எடுத்துடலாம். அவிசுவாசம் ஒரு தடையாக இருக்குது. அவிசுவாசம் எப்படி வேலை செய்யுது? அவிசுவாசம் எப்படி ஆப்போசிட் விசுவாசம். விசுவாசம் எப்படி வேலை செய்யுது அப்படி அவிசுவாசம் வேலை செய்யும். என்ன ஒன்றா இது முற்போக்கான விசுவாசம், அது பிற்போக்கான விசுவாசம். ஆல் தான் டிஃப்ரெண்ட்டு. பயம் ஒரு பிற்போக்கான விசுவாசம். பயமாக ஒரு விசுவாசம் தான். ஐயோ இது நந்துருமோன்னு அது விசுவாசம் தான். அது பிற்போக்கான விசுவாசம். அது திகில் ஒரு விசுவாசம், அது பிற்போக்கான விசுவாசம். அது நீங்கள் பைபிளில் நடக்க போகிறது கிடையாது, நீங்கள் பைபிள்னால தான் நடக்குது. பயம் பிற்போக்கான விசுவாசம், திகில் ஒரு பிற்போக்கான விசுவாசம். அதே போல் தைரியம் ஒரு முற்போக்கான விசுவாசம், வெற்றி ஒரு முற்போக்கான விசுவாசம், தோற்றுருவோன்னு நினைக்கிறேன் அது பிற்போக்கான விசுவாசம். அது அவிசுவாசமும் ஒரு பிற்போக்கான விசுவாசம். அதுதான் அவிசுவாசம். விசுவாசம் அல்லாத ஒன்று அது விசுவாசம்தான். அது முற்போக்கான விசுவாசமாக இல்லாமல் அது பிற்போக்கான விசுவாசமாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த அவிசுவாசம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நம்ம ஏற்கனவே வாசத்தை எடுத்து சொல்லுவோம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எபிரேயருக்கு நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். எதில்? பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்தை ஒன்று கொடுப்பேன்னு அங்கே தேவன் வாக்கு பண்ணுறாரு மோசையின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. 6 லட்சம் புருஷர்கள் அங்கே இருந்தாங்க. மனைவிலாம் கணக்கு போட்டால் ஒரு 15 லட்சம் 25 லட்சம் பேர் அங்கே இருந்திருப்பாங்க. அவங்க வாக்கு தத்தினது எகிப்திலேருந்து கானான் தேசத்துக்கு பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு போனோம், கொடுத்துட்டேன் அப்படின்னு வாக்கு தத்துவம். போனாங்களா அப்படின்னா இல்லை. எத்தனை பேர் போனாங்க அப்படின்னாக்கா அந்த தலைமுறையில் 2 பேரும், அதுக்கு அடுத்த தலைமுறையில் இருக்கிற பிள்ளைங்களும் போய் சேர்ந்தாங்க. 6 லட்சம் பேரில் 2 பேர் தான் போயிருக்கிறாங்க. ஒருத்தன் பேர் காலேப், இன்னொருத்தன் பேர் யோசுவா. அதுக்கப்புறம் ஜனங்க போனாங்க, ஏன்னா அவங்க பிள்ளைங்க போனாங்க, அவங்க போல. ஏன் அவங்க போல அப்படின்னா இதனால்தான் போல. எதனால்னா ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். அவிசுவாசத்தினால்தான் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே பிரவேசிக்க கூடாமற் போனார்கள். போக முடியல. ஏன் போக முடியலன்னா இப்போ இது 2ஆம் வசனம் வாசிக்கிறோம் பாருங்கள். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கிறேன். இப்போ எபிரேயர் 3:19 வாசனம் இல்லையா, எபிரேயர் 4:2 வாசிக்கிறேன். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே வசனம் கேட்டு வாழ்க்கை உருப்படலை. வசனம் கேட்டு அவள் கேட்ட வசனம் அவர்களுக்கு அப்படி என்ன நடக்க முடியும்? வசனம் கேட்டு அவனை உருப்பட போவான். வசனம் கேட்டும் உருப்படாத போகிற கூட்டம் உண்டு. வசனம் கேட்டும் உருப்படாத போகிற 2 பேரும் வசனம் கேட்டவன் தான். யார் அந்த 2 பேர்? மணல் மேலே வீடு கட்டினவனும் வசனம் கேட்டவன் தான், கண்மலை வீடு கட்டினவனும் வசனம் கேட்டவன் தான். இப்படியே வரும் வசனம். ஆதலால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ. கேட்டான், கேட்கலன்னு அர்த்தம் கிடையாது. கேட்டான், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டால் கேட்டுக்கிறான்னு அர்த்தம். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் மணல் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனுஷன். அப்போது அவன் வசனம் கேட்கல, ஆனால் விசுவாசம் இல்லை, ஆனால் அவன் வாழ்க்கையில் ஆஸ்வதிக்கப்படல அப்படின்னு அர்த்தம் இல்லை. அவன் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா வசனம் கேட்டே உருப்படாமல் போன கூட்டம். வசனம் கேட்டே உருப்படாமல் போனவன் அவன். ஒருத்தன் வசனம் கேட்டு அதை பிரயோஜனப்படுத்திக்கிறான். யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆகையால் நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மணி மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். அப்போது வசனம் கேட்டு உருப்படுற ஆட்களும் உண்டு, வசனம் கேட்டு உருப்படாமல் போகிற ஆட்களும்
உண்டு. 2 ஆட்கள் இருக்கிறாங்க பாருங்கள். இப்போ இந்த ஆட்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இந்த 6 லட்சம் பேர் கேட்டவங்க தான். எதை கேட்டவங்க? பாலும் தேனை ஓடுற கானான் தேசத்தை உனக்கு கொடுத்துட்டேன்ற வசனத்தை, இந்த வாக்குத்தத்தத்தை 6 லட்சம் பேரும் கேட்டான். ஆனால் என்ன பண்ணான்னா, அந்த வார்த்தையோடு கூட தன்னுடைய வார்த்தையை சேர்த்து பேசாதனால, தன்னுடைய விசுவாசத்தை கலக்காத்தினால கேட்டானே தவிர, ஒரு பிரச்சனை வரும்போது அவன் என்ன கேட்டானோ அதுக்கேற்ற மாதிரி பேசாமல் என்ன இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பேசிட்டான். என்ன கேட்டானோ அதுக்கேற்ற மாதிரி பேசியிருக்கணும். அங்கே என்ன பிரச்சனை இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இவன் பேசுறதுனால அவன் என்ன பிரச்சனை இருக்குது, இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி வந்தாச்சு கிட்ட. இப்போ கோத்திர பிதாக்களை அனுப்புகிறாரு மோசே. 12 கோத்திர பிதாக்களை அனுப்புகிறாரு. எல்லாரும் போகிறாங்க. போயிட்டு அங்கே பார்க்கும்போது அங்கே ஒருத்தன் சொல்கிறான், ஐயோ இங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் ராட்சதராக இருக்கிறாங்க, எல்லாம் பொல்லாத ஜனங்களாக இருக்கிறாங்க, பட்டணங்கள்லாம் அரளிப்பான பட்டணங்களாக இருக்குது, நம்மளால் அவங்கள ஜெயிக்க முடியாது, அவங்க பார்வைக்கு நம்ம வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம், அவன் பார்வைக்கு நீ கேவலமாக உனக்கு பிரச்சனை இல்லை, உன் பார்வைக்கு தான் நீ கேவலமாக இருக்கக்கூடாது, உன் பார்வைக்கு தான் நீ கேவலமாக இருக்க, மற்றவன் பார்வைக்கு நீ கேவலமாக உனக்கு பிரச்சனை இல்லை, அது அவன் பிரச்சனை. யாரோட பிரச்சனை அது? அது அவனுடைய பிரச்சனை. அவனை மட்டமாக இடம் போட்டது உன் பிரச்சனை கிடையாது, அவன் பிரச்சனை அது. உன் பார்வைக்கு நீ கேவலமாக இருக்கக்கூடாது. இவன் என்ன சொல்லிட்டு அர்த்ததுன்னா, எங்கள் பார்வைக்கும் அப்படி இருந்தோன்ட்டான். அவன் பார்வைக்கு வெட்டுக்கிளிமா இருந்தோன்னு சொல்லி விட்டுறாம என் பறவைக்கும் அப்படி இருந்தோன்னு சொன்னான் பாருங்கள். அப்போவே சபையார் எல்லோரும் இவங்க பக்கம் சேர்த்துக்கிறாங்க. நைட்டெல்லாம் அழுதாங்களாம், இந்த மோசை கொண்டாந்தீங்க, இப்படிப்பட்ட ஆட்கள் கிட்ட கொண்டாந்து நம்மளை சாக்கடித்து கூட்டின்னு வந்துட்டாருன்னு சொல்லி எல்லாரும் நைட்டெல்லாம் கூக்குரலிட்டு அழுதாங்களாம். 2 பேர் மட்டும் சொன்னாங்க, நம்ம இப்போ எளிதாக அதை ஜெயிச்சிடலான்னு. எளிதாக போயிட்டதை ஜெயிச்சு சொன்ன எத்தனை பேர்? காலேபும் யோசுவா, அவங்க 2 பேர் தான் போனாங்க. வேற ஆட்கள் யாரும் போகவே இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த அவிசுவாசம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தான் வேலை செய்யுது. அது என்ன 13ஆம் அதிகாரத்தில் 27லேருந்து 33 வரைக்கும் அந்த பேசேஜ் இருக்குது. அதை ஒரு சுருக்கமாக அப்படி சொல்லிட்டேன், ஏன்னா ஃபுல்லாக வாசித்த டைம் ஆடணும். இப்போ நான் சொன்ன சம்பவம் எங்கே இருக்குன்னா, என்னாகும் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 27லேருந்து 33 வரைக்கும் வாசினாக்கா 12 கோத்திர பிதாக்களை மோசே அனுப்புகிறாரு. போய் தேசத்தை வேவு பார்த்துட்டு வாங்க, கிட்ட வந்துட்டோன்னு. அவங்க கிட்ட போய் பார்த்துட்டு அவங்க கொடுக்குற ரிப்போர்ட் என்னன்னாக்கா, ஐயோ அந்த பட்டணம் அரளிப்பான பட்டணம், அது இருக்கிற ஜனங்கள்லாம் ரொம்ப பலவான்கள், அவங்க ராட்சத பிறவியாக இருக்கிறாங்க, அவங்க பார்வைக்கு நாங்கள் ஒன்றுமே கிடையாது, அப்படி இருக்கிறோம், வெட்டுக்கிளி அடிக்கிற மாதிரி அடிச்சிடுவான் போலது எங்களை, ஏன் பார்வைக்கு நாங்கள் அப்படி இருக்கிறோம் சொல்லி இவன் பேசுறதுனால போக முடியல. 2வது பார்த்திங்கனாக்கா இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன், அவிசுவாசம் இப்படி வேலை செய்து சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த பிறகு பார்த்திங்கனாக்கா 40 நாள் அவளுக்கு இவங்களுக்கு மட்டும் காட்சி அளிக்கிறார். வெளிக்கிற மக்களுக்கு தெரியாது. இவங்க பாட்டு வீட்டை பூட்டிக்கிட்டு பயந்துன்னு ஒழிஞ்சின்னு உள்ளே இருக்கிறாங்க, யூதர்களுக்கு பயந்து. திடீர்னு உள்ளே வராரு, உங்களுக்கு சமாதானம் அப்படின்ற. ரொம்ப சந்தோஷமாயிடுது, ஏசப்பா நம்மளுக்கு நம்மக்கிட்ட பேசிட்டார் அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து நம்ம ஊர் ஆள் கிடையாது, நம்ம நாட்டாள். யார்? தோமா, நம்ம நாட்டுக்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்தாலே அந்த நேரம் பார்த்து காணாமல் போயிட்டார். ஏதோ வாங்க போயிருப்பார்னு நினைக்கிறேன், சாப்பிட்றதுக்கு ஏதாவது டிஃபன் வாங்க போயிருப்பார் பொழுது. எல்லாம் உள்ளவே இருக்கிறாங்களா பசியில், ஏதோ வாங்கின்னு வரலான்னு போயிருப்பார். இவர் உள்ளே வந்தோடனே எல்லாம் சொல்கிறாங்க, இப்போ தான் ஆண்டவர் போனார் அப்படின்னு. ஐயோ நான் நம்ப மாட்டேங்க அதெல்லாம், நான் அதெல்லாம் நம்பவே மாட்டேங்க, இது என்ன அநியாயமாகுது. இவ்வளோ நேரம் நான் இருந்தேன், அப்போ வராது ஆண்டவர், நான் போனதுக்கு அப்புறம் வந்துட்டாரா? இவ்வளோ நேரம் நான் இருந்தேன்னு அப்போ வரவேண்டியது தானே அவனு. உங்களுக்கெல்லாம் சேர்த்து நான் டிஃபன் வாங்கி போகும்போது நான் வந்துடுவார் அவர். நான் அதை நம்ப மாட்டேன். என்னப்பா ஆண்டவர் கூட இவ்வளோ நாள் இருந்தேன், இப்போ போய் ஆண்டவர் வந்தார் சொல்லி நம்ப மாட்டேன். இல்லை நான் எப்போ திரும்ப நம்புவேன்? அவர் கையில் ஆணி அடிச்சாங்கல்ல, அதில் விரலை விட்டு பார்த்து அவர் இருதயத்துலேருந்து விழாவில் ஈட்டியில் குத்துனால அந்த ஹோட்டலில் என் கையை போட்டு பார்த்தா தான் நான் நம்புவேன். அப்போ தான் நான் நம்புவேன். திரும்ப அவன் இருக்கும்போதே வந்தார். அந்த சம்பவம் யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் 24லேருந்து 27 வரைக்கும் இருக்கும். அதை நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். அந்த வசனத்தை சொல்லிடுறேன், இப்போது மேலோட்டமாக அந்த பேசேஜ் சொல்கிறேன். திரும்பவும் தோமா இருக்கும்போதே வந்தார். உங்களுக்கு சமாதானம் அப்படின்னார். சொல்லிவிட்டு நேராக தோமா பார்க்குறார். தோமா இங்கே வா, விட்டேன், உன் விரல் என்ன பண்ணு, என் கையில் போட்டு பாரு.
உன் கையை என் விழாவில் போட்டு பாருன்னு சொல்லிட்டு என்ன சொன்னார்னா, அவிசுவாசியாக ஏறாமல் விசுவாசியாக இருந்தார். என்ன அர்த்தம் அதுக்கு? ஒரு அவிசுவாசி மாதிரி நடந்துக்காமல் ஒரு விசுவாசி மாதிரி. அப்போ அவிசுவாசி நான் நடந்துப்பான், கண்ணில் பார்த்தா தான் நம்புவான். விசுவாசி என்ன பண்ணுவான்? காணப்படாத தேவனுடைய வார்த்தையை கேட்டே நம்புவான். வசனம் என்ன சொல்லுதோ அது அப்படியே நம்புவான். ஆண்டவரே, ஐயோ என் ஆண்டவரே அப்படின்னாரு. அதெல்லாம் பேசக்கூடாது. அவிசுவாசியாக இராமல் விசுவாசியாக ஏறு. முதல்ல வசனத்தை கேளு, விசுவாசி. அதாவது நீ கண்டதுனால என்ன விசுவாசிச்ச, காணாதிருந்தும் என்னை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கு நாமெல்லாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். அப்போது இந்த அவிசுவாசம் எப்படி வேலை செய்யுதுன்னா, கோத்திர பிதாக்கள் வேவு பார்க்கும்போதும் அவங்க எதை பேசுனாங்களோ அதை வச்சு தான் அவிசுவாசம். அது பிரச்சனை நீங்கள் பார்க்குறது மேட்ரு கிடையாது. அங்கே பிரச்சனையை பார்க்காம இருக்க முடியாது. பிரச்சனையை சந்திக்கிறது ஒரு பெரிய உங்கள் பிரச்சனை கிடையாது. சோதிக்கப்படுறது பாவம் அல்ல, சோதனையில் விழுந்து போவதுதான் பாவம். சோதிக்கப்படுவது பாவம் என்றால் இயேசுவே பாவத்தில் விழுந்தார் என்று அர்த்தமாகும். ஏனென்றால் அவர் நம்மை போல் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும், நம்மை போல எல்லா விதத்திலும் நமக்கு எல்லா சோதனையும் வந்துச்சு. சோதிக்கப்படுறது பாவம்னா அப்போ இயேசுவும் பாவம் செஞ்சேன்னு அர்த்தம். இயேசு பாவம் செய்யலை, பாவம் இல்லாதவர். அப்போது சோதிக்கப்படுவது பாவம் அல்ல, சோதனையில் தாக்கு பிடிக்காமல் விசுவாசத்தை இழந்து சோதனையில் விழுந்து போகிறது தான் பாவம். அப்படி விழுந்தாலும் தூக்குறன்றார். விழுந்தாலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய அதில் நான் எல்ஷடாயாக இருக்கிறன்றார். அவர் அதில் எல்ஷடாயா, அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போது இப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம எதை பேசணும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையில் நம்ம எதை கேட்டு போதிக்கப்பட்டிருக்கிறோமோ அதை நம்ம பேசணும். பாருங்கள், அப்படி பேசும்போது தான் விசுவாசம் வேலை செய்யும். இல்லாட்டி அவிசுவாசம் தான் வேலை செய்யும். இப்போ நான் சொன்னதெல்லாம் அவிசுவாசம் வேலை செய்யறதுக்கான வசனத்தை வாசித்தேன். ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 3:12. எபிரேயர் 3:12 வாசிப்போம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு. இது மாதிரி கோத்திர பிதாக்கள்லாம் அவங்க பிரச்சனையை சந்தித்தாங்க. ஆனால் அந்த பிரச்சனை மத்தியில் காலேப் யோசுவாவும் வாக்கு தத்துவத்தை பேசினாங்க. அதே போல் நீங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை சந்திக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஆனால் வசந்த் இப்படி வாசித்தோம். என்னக்கா எபிரேயர் 4:2, ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டது சுவிசேஷமா? இயேசு கிறிஸ்துவின் மரணம் அடக்கம் பண்ணுவது உயிர்த்தெழுதல் செய்தியா? இல்லை. என்ன செய்தி அறிவிக்கப்பட்டுச்சு? நீங்கள் எகிப்திலேருந்து கானானுக்கு போவீங்கன்னு செய்தி அறிவிக்கப்பட்டுச்சு. என்ன அறிவிக்கப்பட்டுச்சு? சுவிசேஷம் என்னது? கிறிஸ்துவுடைய மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல் செய்தி சுவிசேஷம். அப்போ அது சுருக்கமாக சொன்னால் சொல்கிறோன்னாக்கா, சுவிசேஷம் அப்படின்னு சொன்னால் குட் நியூஸ் அப்படின்றோம். என்னது குட் நியூஸ்னால் நற்செய்தி. அவங்களுக்கு என்ன நற்செய்தி? எகிப்து அடிமையாக இருக்கிற நீ செழிப்பான கானானுக்கு போய் அந்த பூமியில். நமக்கு என்ன குட் நியூஸு? பாவத்தின் பிரமாணத்துக்கு அடிமையாக இருக்கிற நீ இந்த பாவத்திலிருந்து வெளியே ஆவிக்குரிய நிலையிலே தேவனுடைய குடும்பத்தில் ஒரு பிள்ளையாக பிறந்து அதுலேருந்து எல்லாவற்றையும் எடுத்து ஆசீர்வாதமாக வாழ்வுன்றது நமக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தி. இப்போ பாவியாக இருக்கிறான் ஒவ்வொரு மனுஷனும். அவனோட பாவத்துக்கான நிவாரணத்தை சிலுவையில் இயேசு செய்து முடித்து விட்டார். பாவ நிவாரணமாக தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை, பாவமில்லாத ரத்தத்தை சிலுவையில் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து விட்டார். இந்த இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக தேவனாக ஏற்றுக்கொள்ளும் போது இந்த சாபம் நிறைந்த, அடிமைத்தன்மை நிறைந்த இந்த வாழ்க்கை நீ வெளியே நீ ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கைக்குள்ளே நீ வாழ்வாய் என்பது நற்செய்தி, குட் நியூஸ். அவங்களுக்கு ஒரு குட் நியூஸு, எகிப்தில் அடிமையாக இருக்கிற நீ கானானுக்கு போடுவேன். நமக்கு ஒரு குட் நியூஸு, நீ பாவியாக இருந்தால்தான் இவ்வளோ பிரச்சனை வாழ்க்கையில் நிற்குது, இவ்வளோ சாபமும். இயேசு ஏற்றுக்குனாக்கா இந்த பாவ வாழ்க்கையிலேருந்து நீ வெளியே நீ ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட்ட குட் நியூஸ். அதை எபிரேயர் 4:2 வாசிக்கிறோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவள் கேட்ட வசனம். அப்போது அவங்க வாக்குத்தத்தத்தை கேட்டாங்க, அந்த விசுவாசத்தை அந்த பிரச்சனை மத்தியில் கலந்து பேசாமல் விட்டாங்க. கேட்ட யூஸ் இல்லை. நம்ம சுவிசேஷத்தை கேட்டிருக்கிறோம். சுவிசேஷத்தில் எல்லாமே சேர்ந்த ஒரு பேக்கேஜ் அது காஸ்பல்ன்றது. என்னன்னாக்கா ஏதோ பாவ மன்னிப்பு பரலோகம் மட்டுமல்ல, இந்த பாவத்தினால் ஏற்பட்ட எல்லா பாதிப்பிலிருந்தும் உங்களை வெளியே கொண்டு வர செய்ய தான் காஸ்பல். பாவத்தினால்தான் சரீரத்தில் வியாதி வருது, பாவத்தினால்தான் குடும்பத்தில் பிரச்சனை வருது, பாவத்தினால்தான் மனுஷனுடைய கையின் பேசத்தில் வறுமை இருக்குது, தரித்திரம் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து இயேசுவே சிலுவையிலே சாபமானார். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும்
சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாண சாபத்துக்கு நீங்களாக்கி நம்மை மீட்டு கொண்டார். அப்போ இந்த அவிசுவாசம் எப்படி வேலை செய்யுதுன்னா பேசுறதுனால வேலை செய்யுது. சரி, விசுவாசம் எப்படி வேலை செய்யுது? அதுவும் பேசுறதுனால தான் வேலை செய்யுது. எப்படி வேலை செய்யுது? அதுவும் பேசுறதுனால தான் வேலை செய்யுது. ஆபிரகாம் பார்த்தா ரோமர் 4:17-24 வரைக்கும் வரான். பேச மட்டும் சொல்லிடுறேன், நீ வீட்டில் வாசிங்க, ஏன்னா டைம் இல்லை, அதுக்காக சொல்கிறேன். அவன் என்ன பண்ணானாக்கா, விசுவாசிக்கிட்டான் தேவனை. என்ன பண்ணான்? தேவனை, கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் எனக்கும் என்ன பண்ணுவார், ஒரு பிள்ளைய கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அவன் அப்படி நம்புகிறான். நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தோம் என்ன பண்ணுறான், சூழ்நிலை நம்புகிற மாதிரி இல்லை. ஏன்னா அவனுடைய சரீரமும் செத்து போன நிலையில் இருக்குது, அவனுடைய மனைவியுடைய கர்ப்பியமும் செத்து போன நிலையில் இருக்குது. ஆனால் வசனம் ஜீவன் உள்ளதாக இருக்குது. வசனம் அதை நிறைவேற்றுகிறவர் வல்லவராய் இருக்கிறார். அவன் என்ன பண்ணான், தன் சரீரம் செத்து போனதையும் சாருடைய கர்ப்பம் செத்து போனதையும் என்னாது இருந்தான்னா அதில் அவன் வார்த்தையை கலந்து பேசாமல் இதில் வார்த்தையை கலந்து பேசினான். என்னன்னாக்கா, வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான். வசனம் என்ன சொல்லுதோ அந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலை அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தால் கூட அந்த வசனத்தையே சொல்கிறான் பாருங்க. அவன் பேசுறதுனால தான் வேலை செய்யுது. விசுவாசம் வேலை செய்யுது, பேசுறதுனால தான். அவ்வளோ பேர் இருக்கிறாங்க சுகமாக்கப்படலைங்க ஏசு இடத்துல. ஒரு பெண்ணு ஓடி வசந்தி வரதை தொட்டால் அவளுக்கு நல்லா ஆகி போச்சு. உடனே ஏசு கேட்குறாரு, யார் தொட்டதுன்னு. இவ்வளோ பேர் தொட்டுக்கிறாங்க, இப்போ இந்த கேள்வி கேட்குறீங்களேண்ணா. இல்லை என்னை தொட்டது யார்? ஒருத்தர் ஓடி வந்து சொல்கிறேன், ஆண்டவர் நான் தான் தொட்டுட்டேன். எப்படிப்பா தொட்டேன்? உங்க குறித்து கேள்விப்பட்ட முதல்ல என்ன பண்ண, ஏசு வசதி ஒருத்தர் தொட்டால் சொத்தமாகும் என்று வாய் தந்து சொன்னாலாம். சொல்லி ஃபஸ்ட்டு காதலை கேள்விப்பட்டான், ரெண்டாவது வாயில் சொன்னான், மூணாவது போயிட்டு வசத்தின் உரத்தை தொட்டா. இவ்வளோ பேருக்கு சுகமளிக்கிற வளமை போல் யாருக்கு சுகமளிக்கிற வளமை போச்சு? யார் காதில் கேட்டு வாயில் பேசி செயலில் காண்பிச்சாங்களோ அவங்களுக்கு அது போச்சு. யார் வசனத்தை காதில் கேட்டு அதை வாயில் பேசி அதை செயலில். அப்போது விசுவாசமாக பேசுறதுனால தான் வேலை செய்யுது. ஆபிரகாம் பேசி துதிச்சான், வேலை செஞ்சது. பெருமளவு ஸ்திரீ பேசி துதிச்சான், காதில் கேட்டான், வாயில் சொன்னான், வசனத்தின் ஒருத்தர் தொட்டான், சுகமாயிட்டான். ஒரு மனுஷன் இருக்கிறான் 100க்கு அதிபதி. அவன் ஏசிட்ட கேட்குறான். இப்போ இந்த பெருமளவு ஸ்திரீ சம்பவம் பார்த்தா மார்க் 5:24-34 வரைக்கும் வரும். ஏசு குறித்து காதில் கேள்விப்பட்டான், அதை வாயில் சொல்கிறான், வசந்த ஒருத்தையாகிலும் தொட்டால் சுகமானு சொல்கிறான். போய் தொட்டான், சுகம் வைக்கிற வல்லமை அவள் சரீரத்துக்குள்ளே பாய்ந்தது. அந்த நேரமே சுகத்தை சரீரத்திலே உணர்ந்தாள். எவ்வளோ டாக்டர்கிட்ட போய் நல்லாவலையாது. அநேக வைத்தியர்களால் மிக வருத்தம் அடைந்து பணமெல்லாம் செலவாயிடுச்சு, டாக்டர் கைவிட்டாச்சு. ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு வாயில் சொல்லி வசனத்தை அதை செயலில் காண்பிக்கும் போது டாக்டர்களால் முடியாத ஒன்று, தன்னுடைய பணத்தினால் முடியாத ஒன்று தேவனுடைய வார்த்தையினால் அது முடிந்தது, விசுவாசனால் அது முடிந்தது. 100க்கு அதிபதி மார்க்கு அது மத்தேயு 8:5-13 வாசம் சம்பவம் வரும். 100க்கு அதிபதி அவன் வரான், ஆண்டவரே என் வேலைக்காரன் ரொம்ப திமிர்வாதமாக இருக்கிறான், அவனை நீ கொஞ்சம் சுகமாக்கணும். ஏன் சொல்கிறார், நான் சுகமாக்கிறேன் போப்பான்ட்டார். ஐயோ நீங்கள் வர அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது ஆண்டவரே. ஆனால் நான் அவ்வளோ பெரிய ஆள் தான். அவன் அந்த பதவியில் பெரிய ஆள், ஆனால் அவன் யூதர் அல்லாதவன் 100க்கு அதிபதி. ஏன்னா யூதர்கள் பிரசாதி வெட்டியில் போ அவன் நினைக்கிறான், நீங்கள் வர அளவுக்கு நான் யூதன் கிடையாது, நான் 100 பேருக்கு ஒரு உயர் அதிகாரி, 100 போர் சேவர்களுக்கு ஒரு உயர் அதிகாரி. இப்போ இருக்கிற லெவல் பார்த்திங்கன்னா 100 காவலர்களுக்கு ஒரு உயர் அதிகாரினா கிட்டத்தட்ட ஏசி லெவலுக்கு வருவாங்க, அசிஸ்டன்ட் கமிஷனர் லெவலுக்கு அவங்க இருப்பாங்க. அப்போ 100 போர் சேவர்களுக்கு ஒரு ஹையர் ஆஃபீஸர் இருக்கிறான் 100க்கு அதிபதி. அவன் கமாண்டிங் ஆஃபீஸர். அவன் சொன்னான், ஒருவனை போ என்றால் போவான், ஒருவனை வா என்றால் வாருவான், ஒருத்தன் செய்யினா செய்வான். அப்போ 100 பேருக்கு ஆர்டர் போகிற ஒரு கமாண்டிங் ஆஃபீஸர். அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் அப்படி போனால் அவன் போய் அந்த வேலையை செஞ்சிடறானோ, வானா இவன் வேலை செஞ்சிடறானோ, நீ இங்கேருந்தே சொன்னால் அந்த வேலை அங்கே நன்று ஆண்டவர் அப்படின்னும். இங்கேருந்து சொன்னீங்கன்னா அந்த வேலை அங்கே நந்துடும். நீங்கள் சொன்ன உடனே வானம் உண்டாயிடுச்சு, நீங்கள் சொன்ன உடனே சூரியன் உண்டாயிடுச்சு, நீங்கள் சொன்ன உடனே நட்சத்திரம்லாம் உண்டாயிடுச்சு, சுகந்தானா உண்டாவாது. ஆண்டவர் பார்த்தாரு, அட பாவீங்களா, இஸ்ரவேலுக்குள்ளோ இப்படிப்பட்ட ஆளுங்க நம்ம ஆட்டில் கூட நம்ம கூட்டத்தில் இல்லையே, நம்ம கும்பலில் கூட இப்படிப்பட்ட ஆட்கள் இல்லையேன்னு சொல்லி
என்ன பண்ணார்னாக்கா நீ போகலான்னார். உடனே அந்த நேரமே அவன் வேலைக்காரன் என்ன பண்ணிட்டான், சுகமாயிட்டான். இதே போல் இன்னொரு பெண் கானானிய ஸ்திரீன்னு வரும், மத்தேயு 15:27-28 இருக்கும். அவளுடைய மகள் வந்து பிசாசினால் கொடிய வேதனைப்படுறான். அவளும் யூதர் அல்லாத கானானிய பெண் இயேசுக்கிட்ட வரா, ஆண்டவரே என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுறான்னு சொல்லி கேட்குறான். இயேசு சொல்கிறாரு, பிள்ளைகள் நான் 10 எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு நான் வந்து இங்கே காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஊழியம் பண்ண வந்திருக்கிறேன். நீ கானானிய பெண்ணாக இருக்கிற, அதில் ஒன்று நான் பண்ண முடியாது. காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் மக்களுக்கு தான் ஊழியம் பண்ணணும். நீ இஸ்ரவேலர் அல்லாத ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால உனக்கு நான் ஊழியம் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவர் சொல்கிறான். சரி, பிள்ளையை நான் 10 எடுத்து என்ன தப்புனோ நாய்க்கு போட மாட்டான், இல்லை சாப்பாடை எடுத்து எவனோ இவன் பசியாக இருக்கும்போது நாய்க்கு வச்சிட மாட்டான், இவன் தான் அதை சாப்பிடுவான். ஆனால் இவன் சாப்பிட்டு முடித்து டிஃபன் பாக்ஸை கழுவுறதுக்கு அந்த நாய் நின்றுன்னு இருக்கும். அந்த நாயே என்ன பண்ணணும், சரி இவன் தான் போட மாட்டானேன்னு மறுநாள் சொல்லும்போது வந்து போயிடாது, மறுநாளும் நிற்கும். அது மறுநாளும் நிற்கும். இவன் சாப்பிட்டுட்டு கழுவி ஊற்றுறதுக்கு நிற்கும் அந்த நாய். அப்போ சொல்கிறான், மேட்சின் கீழே விழுத நாய்க்குட்டிகள் தின்னுமே, நீ போட்டனாலும் பரவாயில்ல, அந்தந்த சிந்தறது சிதறினது வருது இல்லை, அதை நாய்க்குட்டிகள் தின்னுமே. அவர் பார்த்தார், ஸ்திரீயே என் கூட 12 பேர் இருக்கிறான், அவங்ககிட்ட விட இந்த விசுவாசம் உன் விசுவாசம் பெரியுது. விசுவாசம் நீ விரும்புகிறபடியே உனக்கு அவள் பெருசுன்னு அர்த்தம், அதிகமாக விசுவாசம் அர்த்தம். இவங்களை பார்த்தீங்கன்னா சொன்னார், அற்ப விசுவாசி, கொஞ்சமாக விசுவாசம் அர்த்தம். என்னது, பாக்கெட்டில் வந்து 500 ரூபாய் இருக்குது, அது 500 ரூபாய் வச்சு நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்லாம், அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அதை வச்சு ஒரு ஃப்ரிட்ஜு வாங்க முடியாது, அதை வச்சு ஒரு வாஷிங் மிஷின் வாங்க முடியாது. அதுவும் பணம் தான், அதெல்லாம் கவர்னர் சைன் போட்டிருக்காரு, அதுவும் பணம் தான். ஆனால் அதை வச்சு வாங்க முடியாது, அது அமௌண்ட் அதிகம் இல்லையா. இதை வச்சு என்ன வாங்கலாம், பிரியாணி பொட்டில் வாங்கி சாப்பிட்லாம் 500 ரூபா வச்சுட்டு. அதை வச்சுட்டு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் வாங்க முடியாது, அதுக்கு எக்ஸ்ட்ரா பணம் தேவை. அப்போ விசுவாசம் வந்து கேட்கும் போது இருக்குது, நீங்கள் கேட்க கேட்க ஜாஸ்தி ஆகிடுது, கேட்க விசுவாசம் இன்க்ரீஸ் ஆகிடுது. அப்போது இவளுக்கு ஸ்திரீயோ விசுவாசம் பெரிதுன்னா நிறைய இயேசுவை பற்றி இயேசு கும்பலில் இல்லாத ஆட்களை விட அதிகமாக கேள்விப்பட்டிருக்கான்னு அர்த்தம். அதிகமாக கேள்வி அதை வாயில் சொல்கிறான். நாய்க்குட்டிகள் வந்து நீங்கள் போட மாட்டீங்க, ஆனால் நாய்க்குட்டி காத்திருக்கும். நாய்க்குட்டி என்ன பண்ணோம், அதுக்கு ஒரு விசுவாசம், இதான் விழுமா அப்படின்னு அதுக்கு ஒரு விசுவாசம். பார்க்குறான், என் கிட்ட இருக்கிறவங்க கூடவே பத்துன்னு இருக்கான், கூடவே தூங்கின்னு இருக்கிறான், கூடவே சுற்றின்னு இருக்கிறான், எப்படி இருக்கிறான், அற்ப விசுவாசியாக இருக்கிறான். விசுவாசம் பெருசாக இருக்குது, கூட இருக்கிற ஆட்களை பார்த்து அற்ப விசுவாசின்ட்டார். எங்கேயோ இந்த கண்ணாஸ்திரியை பார்த்து விசுவாசம் பெரிது. அப்போ ஒருத்தருக்கு விசுவாசம் கம்மியாக இருக்க முடியும், விசுவாசம் ஜாஸ்தியாக இருக்க முடியும். கம்மியான விசுவாசத்தை வச்சு நான் அற்புதம் செய்யணும்னு சொல்லக்கூடாது, விசுவாசத்தில் நீ கொஞ்சம் அதிகமாகணும்னு அர்த்தம். விசுவாசத்தில் சிலதான் வளரக்கூடியது. எது வளரக்கூடியது, அறிவு வளரக்கூடியது, சரீரம் வளரக்கூடியது, அதே போல் விசுவாசம் வளரக்கூடியது. அறிவு புத்தி ஞானம் இதெல்லாம் வளர ஒரே லெவலில் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகினே இருக்கும். அறிவு வளர்ந்துக்கினே இருக்கும். பிறந்த குழந்தை மாதிரியே இருக்க மாட்டோம் நம்ம, வயசாக உருவம் வளர்ந்துக்கினே போகும். சபை வளரக்கூடியது. இந்த இருக்கிற ஜனமே இருக்க மாட்டீங்க, அடுத்த வருஷம் ஜாஸ்தி ஜனங்க இருப்பீங்க, அதுக்கடுத்த வருஷம் ஜாஸ்தி ஜனங்க இருப்பீங்க. குடும்பம் வளரக்கூடியது. லாஸ்ட்டுக்கு கணவன் மனைவி இருக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் பிள்ளைங்க வருவாங்க, அப்புறம் பேர பிள்ளைங்க, அப்புறம் தாத்தாவாயிடுவார், அப்புறம் கொள்ளு தாத்தாவாயிடுவார் அவர். அப்புறம் அதுக்கிட்ட அறிவு கட்டுக்கணும். இப்படி ஆகிடும் ஃபுல்லாக, அப்படின்னா ஆகிடும், இப்படி ஆகிடும், அப்படின்னா ஆகிடும். வருகிறதுக்கு வளரக்கூடியதாக இருக்குது பாருங்கள், எல்லாமே வளர்ந்துக்கினே போகும். அப்போ அதே போல் விசுவாசமும் வளரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போ விசுவாசம் நல்லா வளர்ந்துருக்கிறான். வளர்ந்ததுனால தான் சொன்னார், ஸ்திரீயே விசுவாசம். அப்போ அவிசுவாசமும் பேசுறதுனால தான் வேலை செய்யுது, விசுவாசமும் பேசுறதுனால தான் வேலை செய்யுது. நீங்கள் எதை பேச போகிறீங்கன்றது உங்கள் வாயில் இருக்குது. இப்போ எதை பேசணும், சூழ்நிலைகள் மத்தியில் அந்த சூழ்நிலையை மாற்றக்கூடிய வார்த்தை எடுத்து பேசணும். மலையை பார்த்து மலைச்சி நிற்கக்கூடாது, மலையை பார்த்து போ அப்படின்னு பேசணும். யார் ரூட்லேருந்து விலகி போ, சமுத்திரத்து 4 தப்பு விழுன்றாரு, யார் வேணாலும் சொல்ல நடக்குன்றாரு. இந்த மலையை பார்த்து, உனக்கு வேணால் பெரிய மலை ஏறலாம், இந்த வசந்தம் சொன்னாது போகும். வசந்தம் சொன்னால் எவனாலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் நிறுத்தத்தில் சண்டை பண்ண விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும். சரி, அடுத்த வாரத்தில் கரெக்டாக 8 மணிக்கு முடிச்சிடலாம். எனக்கு டைம் ஆகி போச்சு, முதல் நாள்னால நம்ம கணக்கில் நான் ஜெபிப்போம்.